ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 4ஓட அமிர்தா ஹிந்தி பாட்மாலாவோட செகண்ட் சாப்டர் வந்து என்ன சாப்டர்னால் இட் இஸ் பல்வான் கவுன். இந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஆல்ரெடி வந்து வீடியோவில் கொடுத்துட்டேன். ஸோ அதோட புக் பேக் எக்ஸசைசஸும் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். சம் ஆஃப் த புக் பேக் எக்ஸசைசஸ் முடிச்சிட்டேன். இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ எது முடிக்கலையோ அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது முடிக்கல, வில் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கு, நிம்னலிखित शब्दों में कौन सी मात्रा समान है लिखिए. निम्नलिखित शब्दों में கீழே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸில் कौन सी मात्रा எந்த மாத்ரா வந்து समान है சேமாக இருக்குது லிக்கியே. which மாத்ரா is same in the following words right அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன வேர்ட்ஸ்ன்னு பார்ப்போம். रूपवान, सूर्य, धूप, सूरज, चूर, करूंगा. ஸோ எல்லாத்துலேயும் ஊன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் அந்த மாத்திரா தான் வந்து என்னது வந்து இட் இஸ் சேம் இன் தீஸ் வேர்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஸ்திரீலிங் புல்லிங் கேட்டிருக்காங்க. நீச்சே தியே சப்தோं को सही जगह पर लिखिए. புல்லிங்னா என்ன, ஸ்திரீலிங்னா என்ன, ஓகேயா. ஸோ இதில் வந்து இது வந்து ஜெண்டர், மேலா ஃபீமேலா அப்படின்னு வந்து நம்ம இந்த வேர்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எதெல்லாம் மேலு, எதெல்லாம் ஃபீமேல், எதெல்லாம் புல்லிங், எதெல்லாம் ஸ்திரீலிங்னு பார்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு வேர்ட்ஸை பார்த்துருவோம். தாதினா என்ன, தாதின்னா பாட்டி, கிராண்ட் மதர். ஆத்மின்னா மேன். பச்சானா பாய். தூப்புனா சன்லைட் இல்லையா. ஆந்தினா என்ன சொல்ல, அந்த தேஸ் ஹவா, ஸ்ட்ராங் விண்ட்னு சொல்லுவாங்க, ஸ்டாம்னு சொல்லலாம். கம்பல்னா பிளாங்கெட் இல்லையா. ஸோ இப்போ இதில் எது புல்லிங் மேலு, எது வந்து ஸ்திரீலிங் ஃபீமேல்னு பார்ப்போம். ஜெண்டர் வந்து பார்ப்போம். ஸோ கிராண்ட் மதர் எதில் வரும், ஆண் பால் பெண் பால் சொல்லுவாங்களே, அதான் இது. கிராண்ட் மதர் வந்து ஸ்திரீலிங்கில் தான் வரும். ஸோ தாதி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆத்மி, மேனுன்னா அது வந்து புல்லிங்கில் தான் வரும் இல்லையா, ஏன்னா அது வந்து மேல். பச்சாவும் பாய் தான், கேர்ள் இல்லை, அதனால் புல்லிங்கில் தான் வரும். அடுத்தது தூப் சன்லைட் வந்து ஆக்சுவலி ஸ்திரீலிங்கில் வரும். சன்லைட்டோட ஜெண்டர் வந்து ஸ்ரீலிங்கு. ஆந்தி, ஸ்டாமோட ஜெண்டரும் வந்து ஆக்சுவலி ஸ்திரீலிங்கில் தான் வரும். ஆந்தி. அதுக்கு அடுத்து வந்து கம்பல்னா என்ன, பிளாங்கெட் வந்து இட்ஸ் ஜெண்டர் வந்து புல்லிங். கம்பலோட ஜெண்டர் வந்து புல்லிங். ஓகே, ஸோ இந்த இதுவும் முடிச்சாச்சு. ஸோ 2 புக் பேக் எக்ஸசைசஸ். அதை தவிர்த்து ஐ திங்க் நம்ம வந்து பிரஷ்னோத்தர் பார்க்கணும் இல்லையா. நம்ம வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இன்னும் பார்க்கல. ஸோ வில் ஹாவ் டு see the question and answers. ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம். கம்மியாக தான் இடம் இருக்குது. ஸோ I'll see how to write. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினை நல்லா படிச்சுக்கணும். ஸோ சில்ட்ரன் யூ ஹாவ் டு ரீட் த கொஸ்டின் ப்ராப்பர்லி. ஓகே, கொஸ்டினை பார்த்து 10 தடவைனாலும் படிச்சுட்டு புரிஞ்சுட்டு என்ன கேட்குறாங்கங்கிறத எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இங்கே சொல்லியிருக்கு, இன் பிரஷ்னோं के उत्तर दीजिए. இன் பிரஷ்னோं के, இந்த கொஸ்டின்ஸ்க்கு உத்தர் தீஜியே, ஆன்சர் கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஆன்சர் தீஸ் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து தனுஷ் और மனன், தனுஷும் மனனும் क्या कर रहे थे, என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கதையில் பல்வான் கவுனில் என்ன, இந்த 2 கேரக்டர் தான் வரும். இந்த 2 கேரக்டருக்கு தான் தாத்தா வந்து வாவான்னு உனக்கு ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லுவார், கரெக்டாக. ஸோ தனுஷ் और மனன் क्या कर रहे थे, நீங்கள் ஆன்சர் எப்படி எழுதணும், தனுஷ் और மனன். இதில் இங்கே கொஸ்டின் என்ன, क्या कर रहे थे, क्या என்ன செஞ்சுட்டு இருந்தார். ஸோ இந்த இடத்துல தான் உங்கள் ஆன்சரை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ தனுஷ் और மனன், ஆன்சரில் என்ன எழுதணும், தனுஷ் और மனன் क्या कर रहे थे, आपस में
லடாயி, இங்கே புள்ளி வரும், லடாயி கர் ரஹே தே. இந்த பாக்ஸில் அப்படியே இதை தூக்கி போட்டுடணும். அப்புறமா இந்த கர் ரஹே தேவை அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஓகே, ஸோ இவங்களையும் மேலே எழுதணும். ஆன்சரில் என்ன வரும்? தனுஷ் और मनन क्या कर रहे थे. ஆன்சரில் தனுஷ் और मनन आपस में लड़ाई कर रहे थे. ஸோ கர் ரஹே தே வந்து அப்படியே இங்கே இருக்கிறத எழுதிடுவீங்க. ஸோ தனுஷ் और मनन, தனுஷும் மனனும் आपस में लड़ाई कर रहे थे. they were fighting within themselves. आपस में ரெண்டு பேரும் சேர்ந்து லடாயி கர் ரஹே தே, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து தாதாஜி நே கிஸ்கி கஹானி சுனாயி. தாத்தா வந்து யாருடைய கதையை சொன்னார்? யாரோட கதை சொன்னார்? பல்வான் யார் அப்படிங்கிற கதை சொன்னார் இல்லையா? ஆக்சுவலாக தாதாஜி என்ன சொன்னார்? சச்சே பல்வான் கி கஹானி சுனாயி. ஓகேயா? தாதாஜி என்ன சொன்னார்? இங்கே இருக்கு பாருங்க, தும்ஹே சச்சே பல்வான் கி கஹானி சுனாத்தா ஹூம். கரெக்டா? ஸோ தாதாஜி வந்து யார் பலசாலிங்கிற கதையை சொன்னார் இல்லையா? ஸோ இங்கே என்ன எழுதணும்? தாதாஜி நே கிஸ்கி கஹானி சுனாயி, யாரோட கதையை சொன்னார். அதுக்கு நம்ம என்ன எழுதணும்? இதை அப்படியே எழுதிக்கணும். தாதாஜினே, இந்த இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? சச்சே பல்வான் கி கஹானி சுனாயி. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? சச்சே பல்வான் கி கஹானி சுனாயி. தாத்தா வந்து உண்மையான பலசாலி யார் அப்படின்னு கதை சொன்னார் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இதை அப்படியே எழுதிட்டு இந்த இடத்துல இதை எழுதிக்கணும். இது அப்படியே இங்கே வரும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின், ஆத்மி கே கம்பல் கோ, அந்த மேனோட அந்த ஆளோட பிளாங்கெட்டு அவன் போட்டிருந்தால ஷால்னு சொன்னோம் இல்லையா? ஷாலு பிளாங்கெட்டு இதனால சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆளோட பிளாங்கெட் வந்து ब्लैंकेट कंबल को ब्लैंकेट उतरवाने की कोशिश पहले किसने की? कंबल को उतरवाने की कोशिश, அந்த பிளாங்கெட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு யார் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. ஆத்மி கே கம்பல் கோ உத்தர்வானே கி கோஷிஷ் பெஹலே கிஸ்னே கி. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன எழுதணும்? பெஹலே आदमी के कंबल को उतरवाने की ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது யாருன்னு வரும்போது இது இங்கே வந்துடும். ஓகேயா? ஸோ கிஸ்னே கி இதுதான் வந்து கொஸ்டின். ஆனால் நீங்கள் ஆன்சர் எழுதும்போது இது கிஸ்னே இந்த இடத்துல இதுதான் கொஸ்டின். இந்த இடத்துல தான் நீங்கள் யார் பண்ணதுன்னு எழுதணும். ஆக்சுவலாக யார் பண்ணது? ஃபஸ்ட்டு ஹவா தான் பண்ணுச்சு இல்லையா? காற்று தான் வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிச்சு. ஸோ ஆத்மி கே கம்பல் கோ உத்தர்வானே கி பெஹலி கோஷிஷ். ओके, उतरवाने की पहली कोशिश हवा ने की. हवा ने की. ओके, सो இந்த இடத்துல இது வரும். ஓகே, ஸோ ஆத்மி கே கம்பல் கோ உத்தர்வானே கி பெஹலி கோஷிஷ், அந்த ஆளோட பிளாங்கெட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது இந்த காற்று தான், ஹவானேக்கி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஓகே இப்போ லாஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் வந்து सूरज की किरणें तेज होने पर आदमी ने क्या किया? आदमी ने क्या किया, என்ன பண்ணா? सूरज की किरणें तेज होने पर, அந்த சன்னோட ரேஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்க ஆரம்பித்த உடனே ஆத்மி இந்த மனுஷன் வந்து ஆத்மினே கியா கியா என்ன பண்ணான்? அவன் என்ன பண்ணான்? அவன் போத்திட்டு இருந்தான்ல, திடீர்னு சூடு ஜாஸ்தி ஆகிடுச்சு. இந்த சன் ரேஸ் வந்து அதிகமாக அடிக்கும் ரைட்டா? அதனால் அவன் வந்து போத்திட்டு இருந்த கம்பளி எடுத்துட்டான். ஸோ அதுதான் இங்கே எழுதணும். सूरज की किरणें तेज होने पर आदमी ने क्या किया? आदमी ने कंबल
हटा दिया, हटा दिया. பேஜோட எட்ஜாக இருக்குது, சரியாக எழுத வரல. ஓகே, ஸோ கம்பல் ஹட்டா தியா, அவன் கம்பளியை, தட் இஸ் அவன் அந்த வாட் இஸ் தட் பிளாங்கெட்டை, ஷாலை வந்து ரிமூவ் பண்ணிட்டான். ஹட்டா தியா. ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும்? सूरज की किरणें तेज होने पर आदमी ने कंबल हटा दिया. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாமே எல்லா எக்ஸசைஸ் புக் பேக் எக்ஸசைஸும் இந்த செகண்ட் சாப்டருக்கு நாம் வந்து முடிச்சிட்டோம். புக் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்தாச்சு இந்த சாப்டருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வில் சி த தேர்ட் சாப்டர். தேங்க்யூ.